பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வந்திருக்காங்க, ரோகிணியும் வந்திருக்காங்க. விஜயா சொல்றாங்க, அந்த பையன் கிருஷ எங்க வீட்டை விட்டு எப்படியாவது விரட்டணும். சிந்தாமணி சொல்றாங்க, விஜயா யாருக்கும் தெரியாம அந்த பையனை கடத்திட்டா. இத கேட்ட ரோகிணி பதறி போய் மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. கிருஷ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு ரோகிணி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ரோகிணி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. மீனா உண்மைய சொல்லாம முத்துவுக்கு ஃபோன் பண்ணி கிருஷ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து கிருஷ கூட்டிட்டு போறதுக்கு கிருஷோட ஸ்கூலுக்கு போறாங்க. சிந்தாமணி கிருஷோட போட்டோவை கடத்த போறவங்க கிட்ட காட்டுறாங்க. ஸ்கூல் விட்ட உடனே பிள்ளைங்க எல்லாம் வெளியே வர்றாங்க. கிருஷும் வெளியே வர்றாரு. சிந்தாமணி கிருஷ் கிட்ட சமாளிச்சு பேசி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கடத்த போற ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க கிருஷ கூட்டிட்டு போறாங்க. வண்டிய வேகமா ஓட்டிட்டு போறாங்க. இத பார்த்த முத்துவுக்கு கோவம் வருது. வண்டிய குறுக்க நிப்பாட்டிட்டு அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. கிருஷோட சத்தம் அந்த கார்ல இருந்து கேக்குது. முத்து கிருஷ காப்பாத்த ட்ரை பண்றாரு. அவங்க வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாரு முத்து. கிருஷ கூட்டிட்டு போற காரை வழிமறைச்சு கிருஷ கடத்த நினைக்கிறவங்க கூட சண்டை போடுறாரு. கடத்தினவங்க கிட்ட முத்து எதுக்காண்டி கடத்துனீங்கன்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, சிந்தாமணி தான் கடத்த சொன்னாங்கன்னு முத்து கிட்ட உண்மைய சொல்லிடுறாங்க. முத்து வீட்டுக்கு கிருஷ கூட்டிட்டு வந்துடுறாரு. அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, கிருஷ கடத்தினது சிந்தாமணி தான், சிந்தாமணியை ஏவுனது விஜயா தான்பான்னு அண்ணாமலை கிட்ட போட்டு விட்டுறாரு. அண்ணாமலை கோவத்துல கை ஓங்குறாரு. விஜயா பயந்துடுறாங்க. நாளை சந்திப்போம்.